வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வாழ நினைத்தால் சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். வேதாவுக்கு தவிப்பாக இருந்தது. செல்வம் ஏன் இன்னும் வரவில்லை என்று மனம் தத்தளித்தது. ஏய் வேதா, வா வா கிளாஸ்க்கு போகலாம். இங்க நின்னுகிட்டு என்ன வேடிக்கை? கல்லூரி வாசல் இங்கிருந்து பார்த்தால் தெளிவாக தெரியும். அதை தோழியிடம் சொல்ல முடியுமா? இரு தென்மொழி, சுசி வராளான்னு பார்க்கலாம். அது சோம்பேறி கழுத, லேட்டா வரும், நீ வா. இரு தேன்மொழி, ஒரு 2 நிமிஷம் பார்க்கலாம். சுசி வரலைன்னா போயிடலாம், டைம் தான் இருக்கே. இந்த செல்வத்துக்கு என்ன இன்னைக்கு? ஏன் வர காணோம்? அட, வந்துட்டார்னா பார்த்துட்டு கிளாஸுக்கு நிம்மதியா போயிடலாம் இல்ல? பெருமூச்செறிந்தாள் வேதா. செல்வம் அவளுடைய சீனியர், கருப்புதான் என்றாலும் களையாக இருப்பான். கண்கள் பிரகாசமாக விசில் அடிக்கும். ஒரு பார்வை பார்த்தான் என்றால் அப்படியே உயிரையே சுண்டி இழுக்கும். அப்படி ஒரு தீர்க்கமான பார்வை. எங்கே அவளை அப்படி பார்க்கிறான்? வேதாதான் மெழுகாக கரைகிறாள். செல்வம் அவள் அன்பை உணர்ந்து கொண்டதாக தெரியவில்லை. வேதாவுக்கு செல்வத்தை தூர இருந்தாவது ஒரு பார்வை பார்த்துவிட வேண்டும். அதற்கு பிறகுதான் அவளால் பாடத்தையே கவனிக்க முடியும். ஏன் செல்வம் இன்னும் வரவில்லை? ஒருவேளை உடம்பு சரியில்லாமல்? வேதாவுக்கு மேற்கொண்டு நினைத்து பார்க்கவே முடியவில்லை. படபடவென்று இதயம் துடிக்க ஆரம்பித்தது. கைகள் நடுங்க ஆரம்பித்தன. என்ன வேதா, உடம்பு சரியில்லையா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? கையெல்லாம் நடுங்குது. தேன்மொழி கவலையோடு கேட்டாள். உனக்கு என்ன பதில் நான் சொல்ல முடியும்? என் செல்வத்துக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குமோன்னு பயந்து அந்த ஒரு நொடியில் எனக்கு நோய் வந்து விட்டதே. வினோதம்தான். இதை செல்வத்திடம் போய் யாராவது சொல்லுங்களேன். அவள் மனம் ஓலமிட்டது. இது என்ன மனது? எந்த நேரமும் இப்படி அவரையே நினைத்து நினைத்து கவலைப்படுகிறதே. இதற்கு பெயர்தான் காதலா? வருத்தத்துடன் வாசலையே பார்த்தாள் வேதா. என்ன வேதா, மயக்கம் வர மாதிரி இருக்கா? உன் முகமே சரியில்லையேடி. இப்படி இந்த சேர்ல உட்காரேன். தேன்மொழி பரபரத்தாள். ம், அங்கே உட்கார்ந்தால் வாசல் தெரியாதே. செல்வம் வருவதை பார்க்காமல் என் உடம்பில் உயிர் தரிக்காதே. பரிதாபமாக தேன்மொழியை பார்த்தாள் வேதா. வா வா, கார்ல தண்ணி இருக்குது, பிளாஸ்க்ல காப்பியும் இருக்கு. ஒரு வாய் குடி வேதா, எல்லாம் சரியாயிடும். தயக்கமாக இருந்தது வேதாவுக்கு. அந்த நேரத்தில் என் செல்வம் உள்ளே போய்விட்டால்? என்னடி இப்படி பார்க்கற? வா சீக்கிரம். அவள் கையை இழுத்து கொண்டு காரை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் தேன்மொழி. நல்ல காலம் காரை தாண்டித்தான் உள்ளே வர வேண்டியிருக்கும். நிம்மதியாக பின் சீற்றில் சாய்ந்தாள் வேதா. தேன்மொழி கொடுத்த காஃபி உண்மையிலேயே தொண்டைக்கு இதமாக இருந்தது. இவ்வளவு சூடான காஃபியை குடிக்கிறனே, என் நெஞ்சில் நிறைந்திருக்கிற என் செல்வத்தால் இவ்வளவு சூட்டை தாங்கிக் கொள்ள முடியுமா? கழுக்கென்று சிரித்தாள் வேதா. என்ன சிரிப்பு? இல்ல, தமிழ் பேராசிரியர் அன்னைக்கு சொன்னாரே, நெஞ்சில என் காதலர் இருக்கிறார் அப்படிங்கிறதால நான் சூடா எதுவும் சாப்பிடுறதில்ல, அவர் துன்புறுவாரே அப்படின்னு. ரிட்டிகுலஸ். அவன் தொண்டையில நின்னுகிட்டு இருக்கான் பாரு. இவன் பயப்படுறா. இது மாதிரி காதல் உதல்னாலே கவிஞர்கள் கற்பனை ஒரு பொருத்தம் இல்லாம கண்ணா பின்னான்னு பறக்குது போ. தோ செல்வம் வந்துவிட்டான். வேதாவின் மடியில் தலை வைத்து படுத்திருக்கிறான். மலர்ச்சியோடு வேதா சிரிக்கிறாள். அவள் கை விரல்கள் அவன் சுருண்ட கேசத்தை கலைத்து விளையாடி கொண்டிருக்கின்றன. வேதா, எப்ப நம்ம கல்யாணம்? செல்வம் புன்முறுவலோடு வினவுகிறான். வேதாவுக்கு இந்த கற்பனை உடலெங்கும் ஒரு இன்ப நடுக்கத்தை தருகிறது. செல்வம் என் மடியிலா? நினைப்பே சொல்ல முடியாத ஆனந்தத்தை அள்ளி வருகிறது. என்ன, கிளாஸுக்கு போகலையா 2 பேரும்? தலையை நிமிர்த்தி பார்க்கிற வேதா தன் கண்களையே நம்ப முடியாமல் விழிக்கிறாள். காது மடல்கள் ஜிவ்வென்று சூடேறுகின்றன. எதிரில் நிற்பவன் செல்வம். கார் கதவை பிடித்தபடி செல்வம் நிற்கிறான் என்பது லேசாக தெரிகிறது. முகத்தை பார்க்கிற துணிவில்லை. அந்த கை உடற்பயிற்சியாலும் விளையாட்டுகளாலும் திண்மை ஏறிய அந்த கை. வேதாவுக்கு அவன் முன்னங்கையில் முகத்தை பதித்து கொள்ள வேண்டும், அவன் கைகளை பற்றி மார்போடு அணைத்து கொள்ள வேண்டும் என்பது போல் ஒரு தாபம் வெடித்து விழி கிளம்புகிறது. தேன்மொழியும் செல்வமும் ஏதோ பேசுகிறார்கள் என்று புரிந்ததே தவிர என்ன பேசுகிறார்கள் என்று புரியவில்லை. ஓ செல்வம், நீங்கள் இவ்வளவு அருகில் நிற்கிறீர்கள். நான் யாரோ போல உள்ளே உட்கார்ந்திருக்கிறேனே,
என் காதல், என் தாபம் உங்களுக்கு புரியவில்லையா? ஒரு வழியாய் செல்வத்தின் முகம் பார்க்க விழிகளை நிமிர்த்துகையில் அவன் தொலைவில் போய்க் கொண்டிருப்பது தெரிகிறது. வேதா மனம் குமைந்து போனாள். தேன்மொழி உற்சாகமாக முதல் நாள் பார்த்த சினிமாவை பற்றி பேசுகிறாள். வேதாவுக்கு அதுவும் மனதில் பதியவில்லை. மனம் முழுக்க நிறைந்திருப்பவன் செல்வம், செல்வம், செல்வம்தான். நடுவில் இந்த ஒரு வார விடுமுறை ஏன் வந்தது? இந்த சனியன் வேண்டுமென்று யார் கேட்டார்கள்? ம்ஹும். செல்வத்தை பார்த்தே ஆக வேண்டும். எப்படி பார்ப்பது? வேதாவுக்கு புரியவில்லை. டைரியில் குறித்து வைத்திருந்த செல்வத்தின் முகவரியை தேடி கிளம்பினாள். பஸ் ஸ்டாண்ட் வெறிச்சோடி கிடந்தது. நிற்கவே பயமாக இருந்தது. வேதாவுக்கு இதயம் கரைந்து கண்கள் வழியே திமிரிக் கொண்டு கண்ணீராக வெளிவந்தது. யாரோ அவள் அருகில் வந்து நின்றார்கள். மெல்ல தலை தூக்கி பார்த்தாள். சில் என்ற பன்னீர் பூக்களை யாரோ அவள் தலையில் குவியல் குவியலாக கொட்டினார்கள். மகிழ்ச்சியில் திக்கு முக்காடினாள் வேதா. என்ன இது வேதா? ஏன் ஏன் இப்படி மணிக்கணக்கா நிக்கிற? செல்வம், செல்வம். என்ன வேதா? என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியல செல்வம். 2 நாள், முழுசா 2 நாள் பார்க்காம பைத்திய மாதிரி ஆயிட்ட. விக்கி விக்கி அழுதாள் வேதா. துன்பத்தாலும் அவனை அருகில் கண்டுவிட்ட மகிழ்ச்சியாலும் அவள் மெல்லிய உடல் நடுங்க ஆரம்பித்தது. விம்மல் வெடித்து கிளம்பியது. செல்வம் திகைத்து போனான். ஓராண்டாகவே அவளை கவனித்து வருகிறான் என்றாலும் முக்கியத்துவம் ஏதும் அவன் தரவில்லை. காரணம் வயது காரணமாக ஒரு விதமான ஈடுபாடு வருகிறது. அதனால் சில பெண்கள் இப்படி ஈர்க்கப்படுகிறார்கள். மற்றபடி இதெல்லாம் காதல் இல்லை என்பது செல்வத்தின் எண்ணம். ஆனால் இவள் என்ன? அவளின் கண்கள் தன் உள்ளத்து காதலை எல்லாம் ஒரே நொடியில் சொல்லிவிட துடி துடித்தன. செல்வம் அவளை பார்த்தான். அவளையே பார்த்தான். என்னை உனக்கு அர்ப்பணிக்க காத்திருக்கிறேன் செல்வம். என் காதல் புனிதமானது செல்வம். என்னை ஏமாத்திடாத செல்வம். அவள் விழிகள் வேண்டுகோள் விடுத்தன. அவளின் பார்வை செல்வத்தின் கண் வழியே இதயத்துள்ளும் இறங்கி துளைத்தது. செல்வம் பாய்ந்து அவளை அணைத்து கொண்டான். காற்றும் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு இறுக்கிக் கொண்ட போது வேதாவின் இதயம் புறாவை போல படபடப்பது செல்வத்துக்கு தெளிவாக கேட்டது. செல்வத்தின் வலிய தோளில் முகம் பதித்து வேதா அழுதாள். மெல்ல அவள் முகத்தை நிமிர்த்திய செல்வம் அவள் கன்னத்தில் தன் உதடுகளை பதித்தான். வேதா, நாம ஒரு சினிமாவுக்கு போகலாமாடா? செல்வம், ப்ளீஸ். நான் தான் முன்னாலேயே சொல்லியிருக்கனே, உங்களை பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஆனா இந்த சினிமா டிராமாவெல்லாம் நான் வரமாட்டேன் செல்வம். அப்படி போனோம்னா அப்புறம் நம்ம காதல் ரொம்ப சீக்கிரமாவே காணாம போயிடும். செல்வம் பொன் மறுவலோடு அவளையே பார்த்தான். என்ன தீர்க்கமாக பேசுகிறாள்? அவள் பேசுவதும் நிஜம்தானே? அதிகமாக அங்கே இங்கே சுற்றி படகு மறைவில் காதல் கீதம் பாடி சினிமா டிராமாவின் இருளில் அரைகுறையாக தொட்டுக்கொண்டு 6 மாதத்தில் ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை காணாமல் போக பீய்த்து கொண்டு போகிறவர்கள் தானே இப்போதெல்லாம் அதிகம். செல்வம் கண்ணியமானவன். அத்துடன் காதலின் கண்ணியத்தையும் காப்பாற்ற நினைப்பவன். ஓகே வேதா, சரி கேன்டீனுக்கு போகலாமா? இல்ல அதுக்கும் வர முடியாது நுடையா? என்னடா சொல்ற? நாணத்துடன் கேன்டீனுக்கு கிளம்பினாள் வேதா. 2 வருஷமா எங்க அப்பா அம்மா மனச மாத்தவே முடியல செல்வம். நாளன்னைக்கு என்னை பொண்ணு பார்க்க யாரோ வராங்களாம். துயரத்தால் அவள் குரல் கமறியது. செல்வத்தின் வீட்டிலும் அதே நிலைதான். அவள் கைகளை இறுக பற்றி அழுத்தினான் செல்வம். அவன் கண்கள் பனித்திருந்தன. மலை உச்சியில் யாரும் இல்லை. பகல் 11 மணிக்கே வெறிச்சென்று கிடந்தது. ஒருவரை ஒருவர் கண் கலங்க பார்த்து கொண்டார்கள். செல்வம் அவளை இறுக கட்டி கொண்டான். நம்மளை பெத்தவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தே தீரணும் வேதா. இவ்வளவு கெஞ்சிய மனசு மாறலையே. இன்னுமா சாதி பார்த்துக்கிட்டு மனசை முறிக்கிற கொடுமை தொடரணும்? நம்ம சாவுல இந்த உலகத்துக்கே ஒரு தெளிவு வரணும். என்ன சொல்ற? அவள் தோள்களை பிடித்து உலுக்கினான். அப்பத்தான் வேதா, இது உண்மையான காதல்னு அவங்களுக்கு புரியும். பணத்தை பார்த்து வந்த காதல் இது இல்லைன்னு அவங்க உணரணும். உன்னை கேவலமா பேசினாங்களே, இப்ப புரிஞ்சுக்குவாங்க. உங்க முடிவுதான் என் முடிவும், வேதா தீர்மானமாக சொன்னாள். பான் பாக்கெட்டில் இருந்த விஷப்புட்டியை எடுத்தான். இதுதான் நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்க போகுது. லேசாக சிரித்தான். வேதா சிரிக்க முயன்றாள். முடியவில்லை. நாம ஒன்னா வாழ கொடுத்து வைக்கலையே வேதா.
உரிமையோட உன் கழுத்துல தாலி கட்டணும். உலகமே பாராட்டுற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்பட்டனே. எல்லாமே கனவுதானா? இப்படி அற்ப ஆயுசுல போகவா நாம காதலிச்சோம், உயிரா பழகினோம்? அவளை அணைத்து தலையில் முத்தமிட்டு கதறினான் செல்வம். அப்படியே நிமிடங்கள் கரைந்தன. யோசனையில் ஆழ்ந்திருந்தாள் வேதா. என்னம்மா யோசனை? செல்வம், நான் ஒண்ணு சொல்லலாமா? கெஞ்சினாள். ம். சொல்லு வேதா. உனக்காக உயிரையே விட தயாரா வந்திருக்கிற என்கிட்ட நீ கெஞ்சணுமாடா? சொல்லு. உங்களோட மனைவியா, மணி மணியா குழந்தைகள பெத்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் உயிர் துடிப்போட வாழணும்னு ஆசையா இருக்கு செல்வம். அந்த வாய்ப்பை விட்டுட்டு சாக பிடிக்கல செல்வம். நீங்க எனக்கு கிடைக்காம இருந்தா சரி. உங்க அன்பு கிடைச்ச பிறகு எதுக்காக நான் சாகணும்? எதுக்காக நீங்க சாகணும்? சொல்லுங்க. உயிர் என்ன அவ்வளவு மலிவா? அவன் தோளை இறுக கட்டிக்கொண்டு சிறு குழந்தையைப் போல மார்பில் முகம் பதித்து அழத் தொடங்கினாள். சரிடா, சரிடா, அழாத, எனக்கு புரியுது. அவள் முதுகை தட்டி ஆறுதல் படுத்திவிட்டு முன் நெற்றியில் முத்தம் பதித்தான். அவர்கள் ஒருவர் தோளில் ஒருவர் கையை போட்டபடி உற்சாகமாக கீழே இறங்க ஆரம்பித்த போது வானம் பிரகாசமாக இருந்தது. அவர்கள் எதிர்காலத்தைப் போலவே. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.